நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. தாய்லாந்து நாட்டிலிருந்து வந்த 2 விமானங்களில் சென்னைக்கு கடத்தி கொண்டு வரப்பட்ட 2 கோடி ரூபாய் மதிப்புடைய 2 கிலோ உயரக ஹைட்ரோபோனிக் கஞ்சா சென்னை விமான நிலையத்தில் பிடிபட்டது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மொய்தீன். வணக்கம் மொய்தீன், விவரம். நாட்டு தலைநகர் பாங்காக்கில் இருந்து தாய் ஏர்வேஸ் பயணிகள் விமானம் சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு நள்ளிரவு வந்தது. அந்த விமானத்தில் வந்த பயணிகளை சென்னை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் தீவிரமாக கண்காணிப்பது மேற்கொண்டிருந்தார். அப்போது கேரள மாநிலத்தைச் சேர்ந்த சுமார் 28 வயது ஆண் பையன் ஒருவர் சுற்றுலா பயணியாக தாய்லாந்து நாட்டுக்கு சென்று விட்டு இந்த விமானத்தில் சென்னைக்கு திரும்பி வந்தார். அவர் மீது ஏர் சுங்கத்துறை ஏர் இன்டெலிஜென்ஸ் அதிகாரிகளுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. அவரை நிறுத்தி விசாரித்தனர். அப்போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசினார். இதனடுத்து அவருடைய உடைமைகளை சோதனை செய்த போது அதில் அழகு சாதன பொருட்கள் அடங்கிய பாக்கெட்டுகள் இருந்தன. அவர்களை பிரித்து பார்த்த போது அதற்குள் 3 பார்சல்கள் இருந்தன. அந்த பார்சல்களில் 900 கிராம் ஹைட்ரோபோனிக் உயர்ரக பதப்படுத்தப்பட்ட கஞ்சா இருந்தது. இதன் சந்தை மதிப்பு 1 கோடி. இதனை அடுத்து சுங்கத்துறை அதிகாரிகள் அந்த பயணியை விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில் அந்த பயணி கொடுத்த தகவலின் பேரில் தாய் நாட்டில் இருந்து தலைநகர் பாங்காக்கில் இருந்து சென்னை வந்து கொண்டிருந்த லயன் ஏர்வேஸ் பயணிகள் விமானத்தை சோதனை செய்த போது அந்த விமானத்தில் கேரளாவைச் சேர்ந்த மற்றொரு நபர் வந்தார். அவருடைய உடைமைகளை சோதனை செய்தனர். அதில் 6 பிஸ்கட் பாக்கெட்டுகள் இருந்தன. அந்த பிஸ்கட் பாக்கெட்டுகளை பிரித்து பார்த்தபோது அதனுள் 1 கிலோ உயர் ரக படுத்தப்பட்ட கஞ்சா இருந்தன. அதன் சர்வதேச மதிப்பும் 1 கோடி. இதனை அடுத்து இருவரையும் கைது செய்த சுங்கத்துறை அதிகாரிகள் தற்போது அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி மொய்தீன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163.